துபாயின் எரியும் மணற்காற்றில் ஆனந்தின் கனவுகளும் நம்பிக்கைகளும் ஒரே போல உருகிப் போயின. ஆனால் அவனது வாழ்க்கையும் போராட்டமும் அஞ்சலியின் முகத்தில் ஒரு புன்னகையை மீட்டெடுக்கவே இருந்தது. துபாயின் எரியும் மணற்காற்றில் ஆனந்தின் கனவுகளும் நம்பிக்கைகளும் ஒரே போல உருகிக் கொண்டிருந்தன. பல வருடங்களாக அவன் அங்கு ஒரு சாதாரண கட்டுமான தொழிலாளியாக உழைத்து வந்தான். வெள்ளை உடைகள் அணிந்த அரபியர்கள், பளபளக்கும் கட்டடங்கள், ஆடம்பரமான கார்கள் நிறைந்த அந்த நகரத்தில் அவனது வாழ்க்கை ஒரு சிறிய அறையிலும் நாள் கூலியிலும் மட்டுமே ஒடுங்கியிருந்தது. பிறந்த ஊரில் உள்ள கடன்களும் குடும்பத்தின் எதிர்காலமும் அவனது தோள்களில் ஒரு பெரும் பாரமாக தொங்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தூசி நிறைந்த பாதைகளில் நடந்து வேலைக்குச் செல்வது அவனது வழக்கமாக இருந்தது. வெயிலில் கருகிய முகங்களும் வியர்வையில் நனைந்த உடல்களுமாக அவர்கள் கடினமாக உழைத்தனர். ஆனால் ஆனந்தின் மனதில் ஒரே ஒரு பிம்பம் மட்டுமே தெளிவாக தெரிந்தது, அவனது அன்பு தங்கை அஞ்சலியின் புன்னகை முகம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்க வேண்டும், அவளது கனவுகளுக்கு சிறகுகள் கொடுக்க வேண்டும் என்பதே அவனது ஒரே இலக்காக இருந்தது. அஞ்சலி அவனது வாழ்க்கையின் ஒளியாக இருந்தாள். பெற்றோர்கள் இளவயதிலேயே இறந்தபோது ஆனந்தே அவளுக்கு தந்தையும் தாயும் அண்ணனும் எல்லாமாக இருந்தான். அவனது கஷ்டங்களை அறிந்தவளாக இருந்த அவள் அவனுக்காக எதையும் தாங்க தயாராக இருந்தாள். மாதமொரு முறை அவன் அஞ்சலியை அழைப்பான். அவளது விசேஷங்களை கேட்டறிவான். அஞ்சலி, உனக்கு சுகமா? படிப்பு எப்படி போகுது? அவனது குரலில் பாசம் நிறைந்திருக்கும். அவனது கஷ்டங்களை அவள் அறியாமல் இருக்க, இங்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது என்று அவன் பொய் சொல்வான். இங்கு நல்ல வேலை இருக்கு, உணவுக்கு எந்த குறையும் இல்லை, நீ நல்லா படிச்சு மேலே வரணும். அஞ்சலிக்கு அவன் சிறிய பரிசுகளை அனுப்புவான். ஒரு புதிய புடவை, ஒரு புத்தகம் அல்லது அவளுக்கு பிடித்த ஒரு சாக்லேட். அந்த பரிசுகள் அவளுக்கு கிடைக்கும்போது அவளது கண்களில் தோன்றும் மின்னல் அவனுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளித்தது. ஆனந்த் அனுப்பிய பணத்தால் அஞ்சலி படித்தாள். அவர்களது சிறிய வீட்டின் பழுதுபார்ப்பு வேலைகள் நடந்தன. அவன் அனுப்பிய ஒவ்வொரு திர்ஹமும் அவனது வியர்வையில் இரத்தமாக உருவானவை. ஆனால் கடந்த சில மாதங்களாக ஆனந்தின் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்ந்தன. அவன் வேலை செய்யும் நிறுவனத்தில் பொருளாதார நெருக்கடி தீவிரமானது. பல தொழிலாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். ஆனந்தின் வேலையும் ஆபத்தில் இருந்தது. அப்போதுதான் அவனது வாழ்க்கையில் பிரியா நுழைந்தாள். பிரியாவை அவன் அறிமுகமானது ஒரு திருமண பேச்சுவார்த்தை மூலமாக. அவனது தாயின் சகோதரி ஊரிலிருந்து இந்த பேச்சை கொண்டு வந்தார். பிரியா அழகியாக இருந்தாள், நன்றாக பேசுவாள், எவரையும் கவர்ந்திழுக்கும் ஒரு புன்னகை அவளுக்கு இருந்தது. ஆனந்தின் தனிமையான வாழ்க்கையில் பிரியா ஒரு புதிய ஒளியாக தோன்றினாள். பிரியாவின் பேச்சில் அவனது குடும்பத்தின் மீதான அன்பையும் அவன் மீது அவள் காட்டிய அக்கறையையும் அவன் கண்டான். அவனது கஷ்டங்களைப் பற்றி அவளுக்கு நல்ல புரிதல் இருந்தது. நீ இவ்வளவு கஷ்டப்படுவது எதற்கு? ஊருக்கு திரும்பி வா, நாம் ஒன்றாக வாழலாம் என்று அவள் சொல்லும்போது ஆனந்தின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை முளைவிட்டது. வேலை இழந்ததால் ஊருக்கு திரும்புவதைத் தவிர அவனுக்கு வேறு வழியில்லை. துபாய் வாழ்க்கையை முடித்துவிட்டு அவன் ஊருக்கு திரும்ப முடிவு செய்தான். பிரியாவை திருமணம் செய்து அஞ்சலியையும் அழைத்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று அவன் கனவு கண்டான். ஊருக்கு வந்தபோது பிரியா அவனை இரு கரங்களால் வரவேற்றாள். அவர்களது திருமணம் எளிமையாக நடந்தது. ஆனந்த் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். பல வருட வெளிநாட்டு வாழ்க்கை அவனை மிகவும் சோர்வடையச் செய்திருந்தது. இனி குடும்பத்துடன், பிரியாவுடன், அஞ்சலியுடன் ஒரு புதிய வாழ்க்கை. நம் வீட்டில் ஒரு விருந்து நடத்த வேண்டும் பிரியா, ஒரு நாள் ஆனந்த் சொன்னான். எல்லோரையும் அழைக்க வேண்டும், குறிப்பாக அஞ்சலியை. அவளுக்கு நான் வந்தவுடன் ஒரு விருந்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருந்தேன். அதற்கு என்ன, நாம் ஒரு கோலாகலமான விருந்து நடத்துவோம் என்று பிரியா மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டாள். அவளது முகத்தில் ஒரு பிரகாசத்தை ஆனந்த் கவனித்தான். விருந்துக்கான ஏற்பாடுகள் தொடங்கின. பிரியா மிகவும் உற்சாகத்துடன் வேலைகளைச் செய்தாள். உணவு வகைகளை தேர்ந்தெடுப்பதிலும் விருந்தினர்களை அழைப்பதிலும் அவள் முன்னணியில் இருந்தாள். ஆனந்த் அஞ்சலியை அழைத்தான். அஞ்சலி, நான் ஊருக்கு வந்துவிட்டேன். உனக்காக ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீ கண்டிப்பாக வரவேண்டும். தொலைபேசியில் ஒரு கணம் மௌனம். பின்னர் மெதுவான குரலில் அஞ்சலி சொன்னாள், அண்ணா, நான் வரவில்லை. ஆனந்த் அதிர்ச்சியடைந்தான். என்ன அஞ்சலி, உனக்கு உடம்பு சரியில்லையா? என்ன பிரச்சனை? அது, எனக்கு சில சிரமங்கள் இருக்கின்றன அண்ணா, நான் வரவில்லை. அவளது குரலில் ஒரு நடுக்கத்தை ஆனந்த் கவனித்தான். என்ன பிரச்சனை, நீ என்னிடம் சொல் என்று ஆனந்த் வற்புறுத்தினான். ஒரு நீண்ட பெருமூச்சுக்குப் பிறகு அஞ்சலி சொன்னாள், அண்ணி என்னை விருந்துக்கு வரவேண்டாம் என்று தடுத்துவிட்டார். நான் வந்தால் அவர்களுக்கு பிடிக்காதாம். ஆனந்தின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. பிரியாவா இப்படி செய்தாள்? அவனது அன்பு தங்கையை அவள் தடுத்து வைத்தாளா? அவனது மனதில் கோபம் பற்றி எரிந்தது. அவனது அன்பு மனைவி அவனது தங்கையிடம் இப்படி நடந்து கொள்வாளா? ஒரு கணம் அவனால் நம்ப முடியவில்லை.
அஞ்சலி, நீ கவலைப்படாதே. நான் உன் இடத்துக்கு வருகிறேன். நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆனந்த் கேட்டான். நான் இப்போது என் பழைய வீட்டில் இல்லை அண்ணா. நான் வேறு இடத்தில் இருக்கிறேன். அஞ்சலியின் குரல் மேலும் நடுங்கியது. நீ என்ன சொல்கிறாய்? உன் வீட்டுக்கு என்ன ஆயிற்று? நீ எங்கே இருக்கிறாய்? ஆனந்த் அவளுடன் கேட்டான். அதையெல்லாம் நேரில் சொல்கிறேன் அண்ணா. இப்போது தொலைபேசியில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். அஞ்சலியின் வார்த்தைகள் ஆனந்தை மிகவும் பதற்றமடைய செய்தன. ஏதோ முக்கியமான விஷயங்கள் அவனிடம் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்று அவனுக்கு தோன்றியது. பிரியாவின் முகம் அவனது மனதில் தோன்றியது. அவளது புன்னகையில் ஒரு மர்மம் ஒளிந்திருந்ததா? அவன் பதற்றமடைந்து தொலைபேசியை வைத்தான். விருந்தின் மகிழ்ச்சி அவனது மனதிலிருந்து மறைந்து போயிருந்தது. பிரியாவின் மீதான அவனது நம்பிக்கைக்கு ஒரு சிறிய விரிசல் விழுந்ததாக அவனுக்கு தோன்றியது. அவன் பிரியாவிடம் சென்றான். பிரியா அஞ்சலி வரவில்லை என்று சொல்கிறாள். என்ன காரணம்? பிரியாவின் முகத்தில் எந்த உணர்ச்சி மாற்றமும் இல்லை. அவளுக்கு ஏதோ வேலை இருக்கலாம். ஆனந்த், நீ வீணாக கவலைப்படாதே. வேலையில்லை பிரியா. அவள் சொன்னாள், நீ அவளை விருந்துக்கு வரவேண்டாம் என்று தடுத்துவிட்டாய் என்று. ஆனந்தின் குரல் கடுமையானது. பிரியாவின் முகம் திடீரென வெளுத்தது. அவளுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. நான் அப்படி சொல்லவில்லை ஆனந்த். அவளுக்கு தவறாக புரிந்திருக்க வேண்டும். தவறாக புரிந்ததா? அஞ்சலி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாள். ஆனந்த் கோபத்துடன் சொன்னான். அவள் எங்கே இருக்கிறாள் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அவள் அவளது வீட்டில் இருக்க வேண்டும் என்று பிரியா தட்டி கழித்தாள். ஆனந்துக்கு பிரியாவின் மீது அடங்காத கோபம் தோன்றியது. அவள் ஏதோ உண்மைகளை மறைப்பதாக அவனுக்கு உறுதியாக தோன்றியது. அஞ்சலிக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருப்பதாக அவனது மனது உரைத்தது. விருந்தின் பரபரப்புக்கு இடையிலும் அவனது மனது பதற்றமாக இருந்தது. அவன் ரகசியமாக சிறிது உணவை பொட்டலமாக்கி அஞ்சலியின் பழைய வீட்டை நோக்கி புறப்பட்டான். வீட்டை அடைந்தபோது பூட்டிய கதவுகளைத்தான் கண்டான். புல் புதராக வளர்ந்திருந்த முற்றம். யாரும் வசிக்காததற்கான அனைத்து அறிகுறிகளும் அங்கு இருந்தன. அவனது மார்பில் ஒரு பயம் பரவியது. அஞ்சலி எங்கே போனாள்? அவளுக்கு என்ன ஆயிற்று? அவனது மனதில் கேள்விகள் பெருகின. அவன் சுற்றிலும் பார்த்தான். அயலவர்கள் யாரும் அங்கு இல்லை. நிராசையுடன் அவன் திரும்பி நடந்தான். அவனது மனதில் அஞ்சலியை பற்றிய எண்ணங்கள் மட்டுமே. அவள் எங்கே இருக்கும்? யார் அவளுக்கு உதவுவார்கள்? அவனது உள்ளம் ஒரு பதற்றத்தில் மூழ்கியது. நடந்து நடந்து அவன் ஒரு ரேஷன் கடையின் முன் வந்து நின்றான். அங்கு நீண்ட வரிசையில் மக்கள் நின்று கொண்டிருந்தனர். திடீரென அவனது கண்கள் ஒரு உருவத்தில் தடைப்பட்டன. ஒரு ஒல்லியான பெண் கிழிந்த ஆடைகளை அணிந்து ஒரு சிறு குழந்தையை மார்போடு அணைத்து வரிசையில் நின்று கொண்டிருந்தாள். அவளது முகம் வெளுத்து கண்கள் குழிந்திருந்தன. ஆனந்த் ஒரு கணம் திகைத்து போனான். அது அஞ்சலியாக இருந்தது. அவனது அன்பு தங்கை இந்த பரிதாபகரமான நிலையில் இருக்கிறாளா? அவனது இதயம் பிளந்து போகும் வலியுடன் அவளை பார்த்தான். அவளது கையில் இருந்த குழந்தை அவனது மருமகனாக இருக்க வேண்டும். அவர்களை இந்த நிலையில் கண்டபோது ஆனந்தின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவனது மனதில் ஒரு புயல் அடித்தது. பிரியா சொன்னவையெல்லாம் பொய்யாக இருந்ததா? அஞ்சலி இவ்வளவு கஷ்டப்பட்டும்தான் ஒன்றும் அறியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டியது. அஞ்சலி! அவனது குரல் மெலிந்து போயிருந்தது. அவள் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். ஆனந்தை கண்டவுடன் அவளது கண்களில் ஒரு கணம் நம்பிக்கையின் ஒளி மின்னி மறைந்தது. பின்னர் அது பயமாகவும் வெட்கமாகவும் மாறியது. அவள் தலைகுனிந்தாள். ஆனந்த் வேகமாக அவளிடம் சென்றான். அஞ்சலி, இது என்ன? உனக்கு என்ன ஆயிற்று? நீ ஏன் இந்த நிலையில் இருக்கிறாய்? அவனது குரலில் துக்கம் நிறைந்திருந்தது. அஞ்சலிக்கு பதில் சொல்ல முடியவில்லை. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. அவளுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. ஆனந்த் அவளை அணைத்து ஆறுதல் செய்தான். அவனது மனதில் பிரியாவின் மீது கோபம் பற்றி எரிந்தது. இந்த நிலைக்கு பின்னால் பிரியாவுக்கு ஒரு பங்கு இருப்பது உறுதி என்று அவனுக்கு தோன்றியது. அவன் அஞ்சலியையும் குழந்தையையும் அணைத்து வீட்டை நோக்கி நடந்தான். அவனது மனதில் பழிவாங்கும் தீ ஆளிக்கொண்டிருந்தது. உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும். பிரியாவின் பொய்களை உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவனது தங்கைக்கு நீதி பெற்றுத் தர வேண்டும். அவன் உறுதியாக முடிவு செய்தான். அஞ்சலியையும் குழந்தையையும் அணைத்து ஆனந்த் வீட்டை நோக்கி நடந்தான். அவனது உள்ளத்தில் கோபமும் துக்கமும் ஒரே நேரத்தில் கொந்தளித்தன. பிரியாவின் பொய்கள், அஞ்சலியின் பரிதாப நிலை மைனஸ் எல்லாம் அவனது மனதை புரட்டி போட்டிருந்தது. வீட்டை அடைந்தபோது பிரியா விருந்தின் பரபரப்பில் இருந்தாள். விருந்தினர்கள் வரத் தொடங்கியிருந்தனர். ஆனந்தின் கையில் அஞ்சலியையும் குழந்தையையும் கண்டவுடன் பிரியாவின் முகம் வெளுத்துப் போனது. அவளது கண்களில் ஒரு பயம் மின்னி மறைந்தது. அஞ்சலி, நீ இங்கே என்ன செய்கிறாய்? பிரியாவின் குரல் மெலிந்து போயிருந்தது. ஆனந்த் அவளை கடுமையாக பார்த்தான். நீ என்ன செய்தாய் என்று எனக்கு தெரிய வேண்டும். பிரியா,
என் தங்கையை இந்த நிலைக்கு ஆளாக்கியது நீயா? அவனது குரல் கடுமையாக இருந்தது. விருந்தினர்கள் இந்த காட்சியைக் கண்டு திகைத்து நின்றனர். சிலர் மெதுவாக பேசத் தொடங்கினர். பிரியா பதற்றமடைந்தாள். ஆனந்த், நீ என்ன சொல்கிறாய்? இங்கு மக்கள் இருக்கிறார்கள். பின்னர் பேசலாம். இல்லை பிரியா, இப்போதே தெரிய வேண்டும். என் தங்கையை விருந்துக்கு வரவேண்டாம் என்று தடுத்தது நீயா? அவனை இந்த நிலைக்கு ஆளாக்கியது நீயா? ஆனந்த் மீண்டும் கேட்டான். அஞ்சலி ஆனந்தின் பின்னால் ஒதுங்கி நின்றாள், தலை குனிந்து. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. குழந்தை அவளை இறுக பிடித்திருந்தது. பிரியாவால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆனந்த், நீ ஏன் இப்படி? அவளுக்கு சில பிரச்சனைகள் இருந்தன. அதனால் நான் அப்படி சொன்னேன். அவள் வார்த்தைகளுக்கு திணறினாள். என்ன பிரச்சனைகள்? அவள் இப்போது எங்கே இருந்தாள்? அவளது வீட்டுக்கு என்ன ஆயிற்று? ஆனந்த் கேள்விகளை தொடர்ந்தான். அவளது கணவன் இறந்த பிறகு அவள் மனதளவில் மிகவும் தளர்ந்து போயிருந்தாள். அதனால் நான் அவளுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது என்று. பிரியா வார்த்தைகளை விழுங்கினாள். கணவன் இறந்தானா? எப்போது இது நடந்தது? எனக்கு ஏன் இதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. ஆனந்த் அதிர்ச்சியடைந்தான். பிரியாவின் முகத்தில் குற்ற உணர்ச்சி தெரிந்தது. நான் உன்னை தெரிவிக்க முயற்சித்தேன். ஆனால் நீ பரபரப்பாக இருந்ததால் பிரியா பொய் சொல்ல முயற்சித்தாள். பொய் சொல்லாதே பிரியா. நான் ஒவ்வொரு மாதமும் அஞ்சலியை அழைப்பேன். அவள் ஒருபோதும் என்னிடம் கணவன் இறந்துவிட்டதாக சொல்லவில்லை. நீ ஏன் இவையெல்லாம் என்னிடம் மறைத்து வைத்தாய்? ஆனந்தின் குரல் உயர்ந்தது. விருந்தினர்களிடையே மெதுவான பேச்சுக்கள் அதிகரித்தன. பிரியாவுக்கு வெட்கமாக இருந்தது. ஆனந்த், தயவுசெய்து இப்போது இதை பற்றி பேசாதே. எல்லோரும் கேட்கிறார்கள். கேட்கட்டும். எல்லோரும் உன் பொய்களை அறியட்டும். ஆனந்த் கோபத்துடன் சொன்னான். அஞ்சலி, நீ சொல். என்ன நடந்தது? அஞ்சலி தலையை உயர்த்தி ஆனந்தை பார்த்தாள். அவளது கண்களில் பயமும் துக்கமும் கலந்திருந்தன. அண்ணா, என் கணவன் இறந்தான். வீடும் விற்கப்பட்டு விட்டது. அவளது குரல் நடுங்கியது. வீடும் விற்றதா? எப்படி? எப்போது இது நடந்தது? ஆனந்த் அதிர்ச்சியடைந்தான். அண்ணிதான் என்னை வைத்து வீட்டை விற்க வைத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் ஊருக்கு வந்தவுடன் ஒரு நல்ல வீடு வாங்கித் தருவோம் என்று. ஆனால் அந்த பணம் எனக்கு கிடைக்கவில்லை. அஞ்சலி அழுது கொண்டு சொன்னாள். ஆனந்தின் தலை சுற்றுவது போல் இருந்தது. பிரியாவின் முகம் சிவந்து துடித்தது. அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. விருந்தினர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சிலருக்கு விஷயங்கள் புரியத் தொடங்கியிருந்தன. எனது பணம் எங்கே பிரியா? நான் அஞ்சலிக்கு அனுப்பிய பணம் எங்கே? ஆனந்த் பிரியாவை நோக்கி திரும்பினான். பிரியாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஆனந்த், நான் எதுவும் செய்யவில்லை. அவள் மறுக்க முயற்சித்தாள். பொய் சொல்லாதே. அஞ்சலி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாள். என் தங்கையை வறுமையில் தள்ளியது நீதான். என் பணத்தை திருடியது நீதான். ஆனந்த் கத்தினான். விருந்தினர்களில் சிலருக்கு கோபம் வந்தது. அவர்கள் பிரியாவை கடுமையாக பார்த்தனர். பிரியாவால் அங்கு நிற்க முடியவில்லை. அவள் அழுது கொண்டு அறைக்கு ஓடினாள். ஆனந்த் அஞ்சலியையும் குழந்தையையும் அணைத்து உள்ளே அழைத்துச் சென்றான். நீ பயப்படாதே அஞ்சலி, நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கு நீதி பெற்றுத் தருவேன். அஞ்சலியையும் குழந்தையையும் ஒரு அறையில் உட்கார வைத்து ஆனந்த் தண்ணீர் கொடுத்தான். குழந்தை பசியால் அழுது கொண்டிருந்தது. ஆனந்த் கொண்டு வந்த உணவை அவளுக்கு கொடுத்தான். அஞ்சலி பசியுடன் அதை உண்டாள். அந்த காட்சி ஆனந்தின் இதயத்தை உடைத்தது. அண்ணா, எனக்கு பயமாக இருக்கிறது, அஞ்சலி சொன்னாள். அவர்கள் என்னை விடமாட்டார்கள். யார், பிரியாவா? ஆனந்த் கேட்டான். ஆமாம் அண்ணா, அவர்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது. என் கணவனை அவர்கள் அஞ்சலி வார்த்தைகளை முடிக்காமல் அழுதாள். என்ன அஞ்சலி, உன் கணவனுக்கு என்ன ஆயிற்று? நீ சொல். ஆனந்த் அவளை ஆறுதல் செய்தான். அஞ்சலி கண்ணீரை துடைத்து, என் கணவன் இறந்தது. ஒரு விபத்து இல்லை அண்ணா, அவர்கள் அவனை கொன்றார்கள். ஆனந்த் திகைத்து போனான். அவனது தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. பிரியாவுக்கு இதில் பங்கு இருக்கிறதா? அவனது மனதில் ஒரு பெரிய பயம் பரவியது. இந்த கதைக்குப் பின்னால் ஒரு பெரிய சதி நடந்திருக்கிறது என்று அவனுக்கு புரிந்தது. அவன் அஞ்சலியை அணைத்து, நீ பயப்படாதே அஞ்சலி, நான் உன்னுடன் இருக்கிறேன். நாம் இந்த உண்மைகளையெல்லாம் வெளிக்கொணர வேண்டும். அஞ்சலியின் கண்களில் ஒரு ஆறுதல் தெரிந்தது. பல வருடங்களாக அவள் மனதில் சுமந்து வந்த பாரங்களை இறக்கி வைத்தது போல் அவளுக்கு தோன்றியது. ஆனந்த் அவளது தலையை தடவினான். அவனது மனதில் பிரியாவின் மீது கோபம் பற்றி எரிந்தது. அவளது பொய்கள், அவளது கொடூரம் எல்லாம் அவனது மனதில் ஒரு கருப்பு பிம்பமாக தோன்றியது. அவன் உறுதியாக முடிவு செய்தான். இந்த உண்மைகளையெல்லாம் வெளிக்கொணருவேன். பிரியாவை சட்டத்தின் முன் நிறுத்துவேன். என் தங்கைக்கு நீதி பெற்றுத் தருவேன்.
அஞ்சலியின் வார்த்தைகள் ஆனந்தின் இதயத்தில் ஒரு புயலை உருவாக்கியது. அவளது கணவனின் மரணம் ஒரு கொலையாக இருந்தது என்ற வெளிப்பாடு அவனை மிகவும் அதிர்ச்சியடைய செய்தது. பிரியாவின் முகம் அவனது மனதில் தோன்றியது. அவளது புன்னகையில் ஒளிந்திருந்த மர்மம் இப்போது ஒரு பயங்கரமான உண்மையாக தோன்றியது. ஆனந்த் அஞ்சலியையும் குழந்தையையும் தனது அறைக்கு மாற்றினான். அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க ஒரு இடத்தை வழங்கினான். நீ பயப்படாதே அஞ்சலி, இங்கு நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். இப்போது எனக்கு எல்லாம் தெரிய வேண்டும். என்ன நடந்தது? உன் கணவனுக்கு என்ன ஆயிற்று? வீடு எப்படி விற்கப்பட்டது? நான் அனுப்பிய பணம் எங்கே போனது? ஆனந்த் அமைதியாக கேட்டான். அஞ்சலி ஆழமாக மூச்சுவிட்டாள். அவளது கண்களில் பயமும் துக்கமும் கலந்திருந்தன. அண்ணா, என் கணவன் ரமேஷ், அவர் இறந்தது ஒரு விபத்து இல்லை. பிரியா அண்ணியும் அவரது அண்ணனும் சேர்ந்து அவரை கொன்றார்கள். ஆனந்த் திகைத்துப் போனான். என்ன சொல்கிறாய்? பிரியாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறானா? எனக்கு தெரியவே இல்லையே. அவர்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அண்ணா ரவி. அவர் மிகவும் பிரச்சனைக்காரர். பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர். அஞ்சலி தொடர்ந்தால், ரமேஷ் ஒரு சிறிய தொழில் தொடங்கியிருந்தார். அதற்கு சிறிது பணம் தேவைப்பட்டது. நீங்கள் அனுப்பிய பணத்தை நான் ரமேஷுக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த பணத்தை பிரியா அண்ணியும் ரவியும் சேர்ந்து திருடிவிட்டார்கள். ரமேஷ் அவர்களிடம் பணத்தை திருப்பி கேட்டபோது அவர்கள் அவரை மிரட்டினார்கள். ஒருநாள் இரவு ரமேஷ் வீட்டுக்கு வரும்போது அவர்கள் அவரை தாக்கினார்கள். அதை ஒரு விபத்து மரணமாக வெளியில் காட்டினார்கள். அஞ்சலி அழுது கொண்டு சொன்னாள். ஆனந்தின் உள்ளத்தில் கோபம் பற்றி எரிந்தது. அவனது அன்பு மனைவி இவ்வளவு பெரிய கொடூரத்தை செய்தாளா? அவனால் நம்ப முடியவில்லை. பிறகு என் பணம் எங்கே போனது? வீடு எப்படி விற்கப்பட்டது? ரமேஷ் இறந்த பிறகு நான் முற்றிலும் உடைந்து போயிருந்தேன். அந்த நேரத்தில் பிரியா அண்ணி என்னிடம் வந்தார். என்னை ஆறுதல் செய்தார். நீங்கள் வெளிநாட்டில் இருந்ததால் எனக்கு யாரும் துணையாக இல்லை என்றும் தாங்கள் என்னுடன் இருப்பதாகவும் சொன்னார்கள். என் வீட்டை விற்று அந்த பணத்தால் ஒரு நல்ல வீடு வாங்கித் தருவதாக சொன்னார்கள். நான் அவர்களை நம்பினேன். அவர்கள் என்னை சில ஆவணங்களில் கையெழுத்து வைக்க வைத்தார்கள். அப்போது எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் என்று நம்பினேன். ஆனால் அந்த பணம் எனக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் என்னை ஏமாற்றிவிட்டார்கள். அஞ்சலி அழுது கொண்டு சொன்னாள். பிறகு நான் அனுப்பிய பணம்? ஆனந்த் கேட்டான். அவர்கள் என் வங்கி கணக்குகளை கையாண்டார்கள். நீங்கள் அனுப்பிய பணத்தை அவர்கள் தங்கள் கணக்குகளுக்கு மாற்றிவிட்டார்கள். எனக்கு எதுவும் தெரியவில்லை அண்ணா. நான் முற்றிலும் தனிமையில் ஆழ்ந்து போயிருந்தேன், அஞ்சலி சொன்னாள். நிர்பந்தித்து திருமணம் செய்து வைத்தது எப்போது? ஆனந்த் கேட்டான். வீடும் பணமும் இழந்த பிறகு நான் முற்றிலும் உதவியற்றவளாக இருந்தேன். அப்போது பிரியா அண்ணி ஒரு திருமண பேச்சை கொண்டு வந்தார். ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று என்னை நம்ப வைத்தார்கள். ஆனால் அந்த மனிதர் ஒரு குடிகாரராக இருந்தார். அவர் என்னை துன்புறுத்த தொடங்கினார். நான் பலமுறை அண்ணியை அழைத்தேன். ஆனால் அவர்கள் தொலைபேசியை எடுக்கவில்லை. நான் முற்றிலும் தனிமையில் ஆழ்ந்து போயிருந்தேன். யாரும் எனக்கு உதவியில்லை, அஞ்சலி அழுது கொண்டு சொன்னாள். ஆனந்தின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவனது அன்பு தங்கை இவ்வளவு கஷ்டப்பட்டும் தான் ஒன்றும் அறியவில்லையே என்ற குற்ற உணர்ச்சி அவனை வாட்டியது. அவன் அஞ்சலியை அணைத்து, நீ பயப்படாதே அஞ்சலி, நான் உன்னுடன் இருக்கிறேன். நாம் இந்த உண்மைகளையெல்லாம் வெளிக்கொணர வேண்டும். பிரியாவை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அஞ்சலியின் வார்த்தைகளை கேட்டு ஆனந்த் திகைத்து போயிருந்தான். பிரியா இவ்வளவு பெரிய கொடூரத்தை செய்திருப்பாள் என்று அவனால் நம்ப முடியவில்லை. அவனது மனதில் ஒரு பெரிய பயம் பரவியது. அவன் உடனடியாக தனது வங்கி ஆவணங்களையும் பிரியாவின் வங்கி கணக்கு விவரங்களையும் ஆராயத் தொடங்கினான். அவன் அனுப்பிய பணம் பிரியாவின் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருப்பது அவனுக்கு புரிந்தது. அவன் ரகசியமாக அயலவர்களிடமும் நண்பர்களிடமும் பேசினான். அஞ்சலியின் கணவனின் மரணத்தைப் பற்றியும் வீடு விற்கப்பட்டதைப் பற்றியும் அவர்களுக்கு சில தகவல்கள் இருந்தன. ரமேஷின் மரணம் ஒரு விபத்து இல்லை என்றும் அதில் சில மர்மங்கள் இருப்பதாகவும் சிலர் மெதுவாக சொன்னார்கள். பிரியாவும் ரவியும் ரமேஷுடன் வாக்குவாதம் செய்ததை கண்டவர்கள் இருந்தார்கள். வீடு விற்ற பிறகு அஞ்சலியை அவர்கள் துன்புறுத்தியதை கண்டவர்களும் இருந்தார்கள். உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பித்தபோது ஆனந்தின் மனதில் பிரியாவின் மீதான அன்பு மறைந்து போனது. மாறாக கோபமும் வெறுப்பும் நிரம்பின. அவன் பிரியாவை கேள்வி கேட்கச் சென்றான். பிரியா, இப்போது எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஏன் இவையெல்லாம் செய்தாய்? என் தங்கையை ஏன் இவ்வளவு துன்புறுத்தினாய்? ஆனந்த் கோபத்துடன் கேட்டான். பிரியாவின் முகம் வெளுத்துப் போனது. அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனந்த், நான் எதுவும். அவள் வார்த்தைகளுக்கு திணறினாள். பொய் சொல்லாதே. என் பணம் எங்கே? என் தங்கையின் வீட்டை விற்ற பணம் எங்கே? அவளது கணவனை கொன்றது நீயும் உன் அண்ணனும் தானே? ஆனந்த் கத்தினான்.
பிரியாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவளால் மறுக்க முடியவில்லை. அது என் தவறு, ஆனந்த். எனக்கு பணம் தேவைப்பட்டது, அதனால்தான் நான் அப்படி செய்தேன். பணத்திற்காக நீ ஏன் என் தங்கையை துன்புறுத்தினாய்? அவளது வாழ்க்கையை ஏன் நாசப்படுத்தினாய்? ஆனந்தின் குரல் நடுங்கியது. பிரியாவின் குற்ற ஒப்புதல் ஆனந்தை மிகவும் தளர வைத்தது. அவனது அன்பு மனைவி இவ்வளவு பெரிய கொடூரத்தை செய்திருப்பாள் என்று அவனால் நம்ப முடியவில்லை. அவனது மனதில் ஒரு பெரிய பாரம் பரவியது. அவன் அஞ்சலியையும் குழந்தையையும் அணைத்து அவனது மனதில் பழிவாங்கும் தீ பற்றி எரிந்தது. இந்த உண்மைகளையெல்லாம் வெளிக்கொணர வேண்டும். பிரியாவை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அவனது தங்கைக்கு நீதி பெற்று தர வேண்டும். அவன் உறுதியாக முடிவு செய்தான். உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவந்தபோது ஆனந்தின் உலகமே உடைந்து போயிருந்தது. பிரியாவின் மீதான அவனது அன்பு வெறுப்பாக மாறியது. அவளை திருமணம் செய்தது அவனது வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு என்று அவனுக்கு தோன்றியது. அவனது தங்கைக்கு நீதி பெற்றுத் தருவது அவனது ஒரே இலக்காக இருந்தது. ஆனந்த் பிரியாவுடன் விவாகரத்து செய்ய முடிவு செய்தான். இந்த முடிவு அவனுக்கு மிகவும் வலியை தந்தது. ஒரு புதிய வாழ்க்கையை கனவு கண்டுதான் அவன் ஊருக்கு வந்தான். ஆனால் அந்த கனவுகளெல்லாம் உடைந்து போயிருந்தன. பிரியா கர்ப்பமாக இருப்பது அவனை மிகவும் தொந்தரவு செய்தது. ஆனால் அவளது கொடூரங்களை நினைக்கும்போது அவளுக்கு மன்னிப்பு கொடுக்க அவனால் முடியவில்லை. ஆனந்த், நீ என்ன செய்கிறாய்? நான் கர்ப்பமாக இருக்கிறேன். நம் குழந்தையைப் பற்றி நினைத்து நீ ஏன் இப்படி செய்கிறாய்? பிரியா அழுது கொண்டு கேட்டாள். உன் குழந்தையைப் பற்றி எனக்கு வருத்தம் இருக்கிறது, பிரியா. ஆனால் என் தங்கையிடம் நீ செய்த கொடூரங்களுக்கு உனக்கு மன்னிப்பு இல்லை. நீ என் நம்பிக்கையை உடைத்துவிட்டாய். உனக்கு என்னுடன் வாழ உரிமை இல்லை, ஆனந்த் உறுதியாக சொன்னான். பிரியாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனந்த் தனது முடிவை அவளுக்கு தெரிவித்தான். அவன் உடனடியாக ஒரு வழக்கறிஞரை சந்திக்க முடிவு செய்தான். அவன் தனது நண்பன் ராஜேஷை அழைத்தான். ராஜேஷ் ஒரு நல்ல வழக்கறிஞராக இருந்தான். ஆனந்த் ராஜேஷிடம் எல்லாவற்றையும் விளக்கினான். ஆனந்தின் கதையை கேட்டு ராஜேஷ் அதிர்ச்சியடைந்தான். ஆனந்த், இது மிகவும் கடுமையான ஒரு விஷயம். உன் மனைவி ஒரு கொலை மற்றும் பொருளாதார மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாள். நமக்கு வலுவான ஆதாரங்கள் தேவை, ராஜேஷ் சொன்னான். என்னிடம் சில ஆதாரங்கள் இருக்கின்றன. நான் அனுப்பிய பணம் பிரியாவின் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அஞ்சலியின் வீடு விற்கப்பட்ட ஆவணங்களையும் எனக்கு தெரிய வேண்டும், ஆனந்த் சொன்னான். நாம் முதலில் அஞ்சலியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டும். அவளது கணவனின் மரணத்தைப் பற்றியும் வீடு விற்கப்பட்டதைப் பற்றியும் பணம் திருடப்பட்டதைப் பற்றியும் அவளுக்கு சொல்ல வேண்டியவற்றையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும். பிறகு நாம் வழக்கு தாக்கல் செய்யலாம், ராஜேஷ் சொன்னான். ஆனந்த் அஞ்சலியையும் குழந்தையையும் தனது வீட்டில் பாதுகாப்பாக தங்க வைத்தான். அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி அளித்தான். குழந்தைக்கு நல்ல உணவு கொடுத்தான். அஞ்சலிக்கு மனரீதியான ஆதரவு அளித்தான். நாட்கள் செல்லச் செல்ல அஞ்சலி படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கினாள். அவளது முகத்தில் ஒரு ஆறுதல் தெரிந்தது. அண்ணா, நீங்கள் என்னுடன் இருப்பதால் எனக்கு தைரியம் இருக்கிறது, அஞ்சலி சொன்னாள். நீ பயப்படாதே அஞ்சலி, நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கு நீதி பெற்றுத் தருவேன், ஆனந்த் அவளை அணைத்து சொன்னான். அவர்கள் ராஜேஷின் அலுவலகத்திற்கு சென்றார்கள். அஞ்சலி தனது துயர கதையை ராஜேஷிடம் விளக்கினாள். ராஜேஷ் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டான். அவன் எல்லா விவரங்களையும் பதிவு செய்தான். அஞ்சலியின் கணவனின் மரணத்தை பற்றிய தகவல்கள், வீடு விற்கப்பட்ட ஆவணங்கள், வங்கிக் கணக்கு விவரங்கள் மைனஸ் எல்லாவற்றையும் அவர்கள் சேகரித்தார்கள். நாம் ஒரு வலுவான வழக்கை தாக்கல் செய்யலாம், ஆனந்த். பிரியாவையும் அவளது அண்ணனையும் சட்டத்தின் முன் நிறுத்த முடியும், ராஜேஷ் ஆனந்துக்கு உறுதியளித்தான். ஆனந்த் ஆறுதலுடன் ஒரு நெடுமூச்சு விட்டான். அவனது மனதில் ஒரு அமைதி தோன்றியது. அவனது தங்கைக்கு நீதி பெற்று தர முடியும் என்று அவனுக்கு உறுதியாக தோன்றியது. சட்டப் போராட்டத்திற்கு தயாராக ஆரம்பித்தான். ஆனந்த் ஒவ்வொரு நாளும் மேலும் வலுவடைந்தான். அவனது மனதில் பழிவாங்கும் தீ பற்றி எரிந்தது. அவனது தங்கைக்கு நீதி பெற்றுத் தருவது அவனது ஒரே இலக்காக இருந்தது. ஆனந்தின் வாழ்க்கையில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு இது தொடக்கமாக இருந்தது. பிரியாவுக்கும் அவளது அண்ணன் ரவிக்கும் எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. ராஜேஷ் வழக்கறிஞர் வழக்கின் எல்லா அம்சங்களையும் கவனமாக ஆராய்ந்தார். அஞ்சலியின் வாக்குமூலம், ஆனந்த் அனுப்பிய பணத்தின் வங்கி ஆவணங்கள், அஞ்சலியின் வீடு விற்கப்பட்ட ஆவணங்களை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் மைனஸ் எல்லாம் வேகமாக நடந்தன. வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. பிரியாவுக்கும் ரவிக்கும் எதிராக கொலை, பொருளாதார மோசடி, வஞ்சனை ஆகிய குற்றங்கள் சுமத்தப்பட்டன. செய்தி மிக வேகமாக பரவியது. ஆனந்தின் வீட்டில் நடந்த விருந்தில் நடந்த சம்பவங்கள் ஊரில் பேசுபொருளாக மாறியது. பிரியாவின் உண்மை முகம் வெளியே வந்தபோது பலர் திகைத்துப் போனார்கள். நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடங்கின.
பிரியாவும் ரவியும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று வாதிட்டார்கள். பிரியாவின் முகத்தில் ஒரு திமிர் தெரிந்தது. அவள் ஆனந்தை கடுமையாக பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு சவால் நிறைந்திருந்தது. ரவி ஒரு குற்றவாளியைப் போல தலைகுனிந்து நின்றான். முதல் விசாரணையில் அஞ்சலியை சாட்சி கூண்டில் நிறுத்தினார்கள். அவளது கணவனின் மரணத்தைப் பற்றியும் வீடு விற்கப்பட்டதைப் பற்றியும் பணம் திருடப்பட்டதைப் பற்றியும் அவள் விரிவாக வாக்குமூலம் அளித்தாள். அவளது வார்த்தைகளை கேட்டு நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் திகைத்துப் போனார்கள். பிரியாவின் மற்றும் ரவியின் வழக்கறிஞர் அஞ்சலியை கேள்வி கேட்டார். அவளது வாக்குமூலத்தில் முரண்பாடுகளை கண்டுபிடிக்க முயற்சித்தார். நீங்கள் மனதளவில் தளர்ந்திருந்ததால் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் இல்லையா? பிரியாவின் வழக்கறிஞர் கேட்டார். இல்லை, எனக்கு தவறாக புரியவில்லை. அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள், அஞ்சலி உறுதியான குரலில் சொன்னாள். உங்கள் கணவனின் மரணம் ஒரு விபத்து. அதற்கு சாட்சிகள் இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் பொய் சொல்கிறீர்கள்? வழக்கறிஞர் மீண்டும் கேட்டார். அது விபத்து இல்லை, அவர்கள் அவரை கொன்றார்கள். எனக்கு தெரியும், அஞ்சலி அழுது கொண்டு சொன்னாள். அஞ்சலியின் வாக்குமூலத்திற்குப் பிறகு ஆனந்தை சாட்சி கூண்டில் நிறுத்தினார்கள். அவன் துபாயிலிருந்து அனுப்பிய பணத்தின் ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தான். பிரியாவின் கணக்குகளுக்கு பணம் மாற்றப்பட்டதற்கான ஆதாரங்களை அவன் அடுக்கினான். நீங்கள் உங்கள் மனைவியை சந்தேகிக்கிறீர்களா? அவளுக்கு உங்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லையே? பிரியாவின் வழக்கறிஞர் கேட்டார். என் தங்கையை வறுமையில் தள்ளியதும் அவளது கணவனை கொன்றதும் அவளும் அவளது அண்ணனும்தான். என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன, ஆனந்த் உறுதியான குரலில் சொன்னான். நீதிமன்ற நடவடிக்கைகள் நாட்களுக்கு நீடித்தன. ஒவ்வொரு நாளும் ஆனந்துக்கும் அஞ்சலிக்கும் பெரும் மன அழுத்தமாக இருந்தது. பிரியாவின் மற்றும் ரவியின் வழக்கறிஞர் அவர்களை மனதளவில் தளர வைக்க பல உத்திகளை பயன்படுத்தினார். ஆனால் ஆனந்த் தளரவில்லை. அவனது மனதில் அஞ்சலிக்கு நீதி பெற்றுத் தர வேண்டுமென்ற ஒரே எண்ணம் மட்டுமே இருந்தது. இதற்கிடையில் பிரியாவின் கர்ப்பம் நீதிமன்றத்தில் ஒரு விஷயமாக மாறியது. பிரியாவின் வழக்கறிஞர் இதை ஒரு உணர்ச்சிகரமான ஆயுதமாக பயன்படுத்தினார். ஒரு கர்ப்பிணி பெண்ணை நீங்கள் ஏன் இப்படி துன்புறுத்துகிறீர்கள்? அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. ஆனந்தின் மனதில் ஒரு கணம் வருத்தம் தோன்றியது. ஆனால் அஞ்சலியின் துயரங்களை நினைக்கும்போது அவனால் தனது முடிவில் உறுதியாக இருக்க முடிந்தது. அவள் செய்த தவறுகளுக்கு அவள் தண்டிக்கப்பட வேண்டும். என் தங்கையின் வாழ்க்கையை அவள் நாசப்படுத்தினாள். ஒருநாள் அஞ்சலியின் கணவன் ரமேஷின் பழைய நண்பன் ராமு நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல வந்தான். ரமேஷின் மரணத்திற்கு முன் பிரியாவும் ரவியும் ரமேஷுடன் வாக்குவாதம் செய்வதை ராமு கண்டிருந்தான். ரமேஷ் அவர்களிடம் பணத்தை திருப்பி கேட்பதையும் அவர்கள் அவரை மிரட்டுவதையும் ராமு கேட்டிருந்தான். ராமுவின் வாக்குமூலம் வழக்கில் ஒரு திருப்பமாக அமைந்தது. பிரியாவும் ரவியும் திகைத்துப் போனார்கள். அவர்களது முகத்தில் பயம் தெரிந்தது. ராமுவின் வாக்குமூலத்திற்குப் பிறகு பிரியாவின் மற்றும் ரவியின் வழக்கறிஞர் பாதுகாப்பு நிலையில் இருந்தார். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. வழக்கு ஆனந்துக்கும் அஞ்சலிக்கும் சாதகமாக மாறிக்கொண்டிருந்தது. ராமுவின் முக்கியமான வாக்குமூலத்திற்குப் பிறகு வழக்கின் போக்கு மாறிவிட்டது. பிரியாவும் ரவியும் சிக்கிக் கொண்டார்கள் என்று அவர்களுக்கு புரிந்தது. நீதிமன்றத்தில் பிரியாவின் முகம் வெளுத்துப் போனது. ரவி பயந்து நடுங்கினான். அடுத்த நாட்களில் மேலும் ஆதாரங்களை ராஜேஷ் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அஞ்சலியின் வீடு விற்கப்பட்டதற்கு தொடர்புடைய ஆவணங்கள், அதில் பிரியாவின் மற்றும் ரவியின் கையெழுத்துகள், போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் மைனஸ் எல்லாவற்றையும் ராஜேஷ் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். ஒருநாள் பிரியாவின் கடந்த காலத்தைப் பற்றிய சில தகவல்களை ராஜேஷ் கண்டுபிடித்தார். பிரியாவுக்கு பணத்தின் மீது இளவயது முதலே ஆசையிருந்தது. அவளது குடும்பம் வறுமையில் இருந்தது. அந்த வறுமை அவளை சுயநலவாதியாக மாற்றியது. பணத்திற்காக எதையும் செய்ய அவள் தயாராக இருந்தாள். அவளது அண்ணன் ரவி ஒரு குற்றவியல் பின்னணி உள்ளவனாக இருந்தான். சிறிய திருட்டுகளும் மோசடிகளும் செய்துதான் அவன் வாழ்ந்து வந்தான். பிரியாவும் ரவியும் சேர்ந்து இந்த மோசடிகளை திட்டமிட்டு செய்தார்கள் என்று ராஜேஷ் நீதிமன்றத்தில் வாதிட்டார். பிரியாவின் கடந்த காலம் அவளது குற்றங்களுக்கு ஒரு நியாயமல்ல, ராஜேஷ் நீதிமன்றத்தில் சொன்னார். அவள் வேண்டுமென்றே என் கட்சிக்காரரையும் அவரது தங்கையையும் ஏமாற்றினாள். கொலை செய்யவே மறுக்கவில்லை. பிரியாவின் வழக்கறிஞர் இந்த வாதங்களை எல்லாம் மறுத்தார். ஆனால் ஆதாரங்கள் அவர்களுக்கு எதிராக இருந்தன. நீதிமன்ற அறையில் ஒரு பதற்றம் நிறைந்திருந்தது. ஆனந்தின் மற்றும் அஞ்சலியின் முகத்தில் நம்பிக்கையின் ஒளி தெரிந்தது. வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியது. இறுதி வாதங்கள் நடந்தன. ராஜேஷ் வழக்கறிஞர் தனது வாதங்களை வலுவாக முன்வைத்தார். பிரியாவின் மற்றும் ரவியின் குற்றங்களை நிரூபிக்க தேவையான எல்லா ஆதாரங்களையும் அவர் அடுக்கினார். பிரியாவின் மற்றும் ரவியின் வழக்கறிஞர் பாதுகாப்பு செய்ய பாடுபட்டார். இறுதியாக நீதிபதி தீர்ப்பு வழங்க தயாரானார். நீதிமன்ற அறையில் மயான அமைதி நிலவியது.
எல்லோருடைய கண்களும் நீதிபதியை நோக்கியிருந்தன. ஆனந்தின் இதயம் வேகமாக துடித்தது. அஞ்சலி அவனது கையை இறுகப் பிடித்திருந்தாள். இந்த நீதிமன்றம் கிடைத்த ஆதாரங்கள் மற்றும் சாட்சி வாக்குமூலங்களின் அடிப்படையில் பிரதிகளான பிரியாவும் ரவியும் குற்றவாளிகள் என்று கண்டறிகிறது, நீதிபதி சொன்னார். ஆனந்தும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அவர்களது கண்களில் மகிழ்ச்சி நிரம்பியது. பிரியாவின் மற்றும் ரவியின் முகம் வெளுத்துப் போனது. அவர்கள் திகைத்து